புதிய ஏடிஎம் விதிமுறைகள். பணம் எடுக்க போறீங்களா? வச்சாம் பாரு எனக்கு ஆப்பு. தனியார் துறை வங்கியான HDFC பேங்க் தனது ஏடிஎம்களில் UPI மூலம் எடுக்கப்படும் பணம் இனி மாதாந்திர இலவச பரிவர்த்தனை வரம்பில் சேர்க்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. அதாவது ஒரு மாதத்திற்கு ஏடிஎம் வழியாக எவ்வளவு முறை இலவசமாக பணம் எடுக்க முடியும் என்கின்ற வரம்பின் கீழ் UPI வழியிலான ஏடிஎம் பண பரிவர்த்தனையும் சேர்க்கப்படும். முன்னதாக UPI அடிப்படையில் ஏடிஎம் பண பரிவர்த்தனை ஒரு தனி பிரிவாக கருதப்பட்டது. இனி இந்த வகை பண பரிவர்த்தனையும் கூட அனுமதிக்கப்பட்ட மொத்த இலவச பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கையில் கணக்கிடப்படும். தங்களின் மாதாந்திர வரம்பை மீறும் வாடிக்கையாளர்களுக்கு பொருந்தக்கூடிய வரிகள் நீங்களாக ஒரு பரிவர்த்தனைக்கு 23 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். தற்பொழுது பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் HDFC வங்கி ஏடிஎம்களில் மாதத்திற்கு 5 முறை இலவசமாக பணம் எடுக்கவும், பெருநகரங்களில் 3 முறை இலவசமாக பரிவர்த்தனைகள், பெருநகரங்கள் அல்லாத பகுதிகளில் உள்ள மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் 5 இலவச பரிவர்த்தனைகள் எடுக்கவும் தகுதி பெற்றுள்ளனர். பஞ்சாப் நேஷனல் பேங்க் இன்னொரு பொதுத்துறை வங்கியான பஞ்சாப் நேஷனல் வங்கியானது தேர்ந்தெடுக்கப்பட்ட டெபிட் கார்டுகளுக்கான தினசரி பணம் எடுக்கும் வரம்புகளை திருத்தியுள்ளது. வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த புதிய விதிகளின்படி வாடிக்கையாளர்கள் தங்கள் கார்டு வகையை பொறுத்து ஒரு நாளுக்கு 50,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய் வரை பணம் எடுக்க முடியும். முன்னதாக 1 லட்சம் ரூபாய் வரை எடுக்க அனுமதித்த சில கார்டுகளில் இனி வரம்புகள் குறைக்கப்படும். வாடிக்கையாளர் ஏடிஎம் பயன்பாட்டை தரப்படுத்தவும் இடர் மேலாண்மையை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பஞ்சாப் நேஷனல் பேங்க் கூறுகிறது. அதேபோல் வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய பான் கார்டு விதிமுறைகள் அமலுக்கு வர உள்ளன. முதலாவதாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் புதிய பான் விண்ணப்ப விதிகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. இந்த மாற்றங்கள் ஆவணங்கள், படிவங்கள் மற்றும் ஒட்டுமொத்த விண்ணப்ப செயல்முறையை பாதிக்க உள்ளது. மார்ச் 31ஆம் தேதி வரை நீங்கள் உங்களுடைய ஆதார் அட்டையை மட்டும் பயன்படுத்தி பான் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் இம்மாதம் 31ஆம் தேதிக்கு பின்னர், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய பான் கார்டு விண்ணப்பங்களுக்கு ஆதார் மட்டுமே போதுமான அடையாள ஆவணமாக இருக்காது. விண்ணப்பதாரர்கள் ஆதார் விவரங்களுடன் சில கூடுதல் ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். பிறப்பு சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் மற்றும் மெட்ரிகுலேஷன் சான்றிதழ் ஆகியவை ஏற்றுக்கொள்ளப்படும் ஆவணங்களாக இருக்கும். தேவைப்பட்டால் பிரமாண பத்திரங்கள் மற்றும் பிற அரசு ஆவணங்களையும் நீங்கள் இதற்கு பயன்படுத்தலாம். மேலும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பாஸ்டாக் கட்டண உயர்வும் அமலுக்கு வருகின்றது. HNAI திட்டத்தில் வரவிருக்கும் 2026-27 நிதியாண்டிற்கான பாஸ்டாக் ஓராண்டு பாஸ் கட்டணத்தை திருத்தியுள்ளது. இதில் வணிக நோக்கமற்ற வாகன பயனாளர்கள் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஒரு பாஸுக்கு 3,000 ரூபாய்க்கு பதிலாக 3,075 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் தெரிய வந்துள்ளது. இப்படி பல விதங்களில் பொதுமக்களுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தும் விதமாக ஏடிஎம் புதிய விதிமுறைகள், பான் கார்டு விண்ணப்பத்தில் மாற்றங்கள், பாஸ்டாக் கட்டண உயர்வு போன்றவை வருகிற நிதியாண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்ற புதிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.